பின்னாடி 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 நிற்கிறான் பாரு. தனி மாடு சுடுடானா என்ன சொல்ற? லத்தி வரமே ஆடி போய் கிடக்கு. இவனுக்கு கேம் விளையாட்டு கேக்குது. கேம் விளையாட்டு. டேய் தடி மாடு. ஆமாமா முன்னாடி முன்னாடி. டேய் எரும மாடு. என்ன என்னடா பண்ணி தொலைக்கிற? பார்த்தா எப்படி தெரியுது? அப்பனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல சொன்னேனே, சொன்னியா? இல்ல. சுடு சுடு. எரும மாடு. என்னமா பிரச்சனை உங்களுக்கு? நிம்மதியா உட்காந்து கேம் விளையாட விடுறீங்களா? எரும மாடு இதாடா இப்ப முக்கியம். லத்தி வரமே ஆடி போய் கிடக்கு. அவன் வந்து என்னடானா இந்த வீடு எனக்கு வேணும்னு கேட்டுட்டு போறான். நீ என்னடா இங்க உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க? என்ன பண்ணணும்ன்றீங்க? அவருக்கு போன் பட்டா போன் சுவிட்ச் ஆஃப். என்னால என்ன பண்ண முடியும்? என்னடா இப்படி கேக்குற? அவன் கைக்கு மட்டும் சொத்து போச்சுன்னு வச்சுக்க, நடுத்தருல உட்காந்து பிச்சைதான் எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னடா தெரியும்? இல்ல என்ன தெரியும்? இன்னும் இல்லாதவன் இந்த சொத்தை வாங்கிட்டான்னு வச்சுக்க, பணக்காரன் ஆயிருவான். நம்ம தெருவுல தான் நிக்கணும். அது உன் மண்டையில ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல. இதெல்லாம் பொறுப்பு பருப்பெல்லாம் நிறைய தான் இருக்கு. நிறைய இருக்கவன் தான் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கியா? என்னமா பண்ண சொல்றீங்க? அப்பாவை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. கான்டாக்ட் பண்ணதும் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன், அவர் பாத்துக்கிடுவாரு. என்ன பிள்ளையோ, அப்பாவுக்கு உதவிதான் பண்ண முடியல, அதுக்கு தான் உனக்கு துப்பு இல்ல. மத்த வேலையாச்சும் பாக்கலாம்ல? அதெல்லாம் என்னால முடியாது. முடியாதா? முடியாதுன்னா அப்படி நடு வீட்டுல உட்காந்து கேம் விளையாட முடியாது ராசா. பாப்போம் பாப்போம். பாப்போம் பாப்போமா? என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நடுத்தருக்கு போய் பிச்சை எடுக்கலாம்னு முடிவா பண்ணிட்ட? அதெல்லாம் அப்பா விட மாட்டாரு. அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. எந்த விதத்துல அந்த பிரச்சனையை முடிக்க முடியுமோ அந்த விதத்துல அவர் பாத்துப்பாரு. மனுஷனுக்கு இங்க கீரைக்குள்ளேயே ஆடி போய் கிடக்கடா. அப்ப எப்ப வருவாரு? அவன் வந்து எப்பெல்லாம் சொத்த கேப்பியான், எப்ப நம்மள நடுத்தருல தள்ளுவியான்னு எனக்கு ஒரே இதா இருக்குடா. அதெல்லாம் நீ பயப்படாம இரு. எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆகாதுல? ஆகாது. இத்தனை வருஷமா அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுட்டு நாளைக்கு நடுத்தருல போய் நிக்கணும்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. அதெல்லாம் நடக்காதுமா. என் அப்பா இருக்க வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. இத்தனை வருஷமா அந்த சாம்ராஜ்யத்தை எப்படி பாத்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரிதான் இதுக்கப்புறமும் என் அப்பா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. இதுக்கு ஊடால எவனாலையும் நுழைய முடியாது. சூப்பர் பிரகாஷ், சூப்பர். நீங்களா? அப்பா வந்துட்டீங்களா? சூப்பர் பிரகாஷ், நீ பேசுறத கேட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாங்க. நீங்க இல்லாத நேரம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவன் இங்க வந்ததும் தெரியும், சொத்தை கேட்டுட்டு போனதும் எனக்கு தெரியும். என்னங்க சொல்றீங்க? நாங்க சொல்லாம உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். நான் எங்க இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சூப்பர் பிரகாஷ், என் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பிள்ளைக்கு என் மேல இருக்க நம்பிக்கையில துளி அளவு கூட உனக்கு இல்ல, அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க. இத்தனை வருஷமா இந்த சொத்து சுகத்தை நம்மளே ஆண்டிருக்கோம். இதுக்கப்புறம் நடுத்தருல நிக்க என்னால முடியாது. அதனாலதான் உங்களுக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னேன். ஆனா உங்க போன் சுவிட்ச் ஆஃப். கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டான். அப்ப என்னால என்ன பண்ண முடியும்? இன்னும் 2 நாள்ல அவனுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவே சொன்னா நான் செய்யணுமா? இத விட்டு காலி பண்ண முடியாது. அவன் என்ன செய்யறான்னு நான் பாத்துக்கிறேன். இத்தனை வருஷமா அந்த பிசினஸ் நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து அவனுக்கு சொந்தம்னு கேட்டா நான் என்ன விட்டு கொடுத்துருவேனா? அவனுக்கு விட்டு கொடுக்கற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. சூப்பர்ப்பா. அப்பா ஏ சாரா, எப்படி கத்தங்க? சூப்பர்ப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? நீங்களும் சூப்பரா ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிருமாப்பா உங்களுக்கு. அப்படி செருப்பால என்ன கொழுப்பாடி? அவன் என்ன நிலைமையில இருக்கான்? உனக்கு என்ன கிண்டலாது? டோன்ட் வரி மம்மி, அதெல்லாம் அப்பா பாத்துக்கிடுவாரு. ஆனா அதத்தான் சொல்றேன். நீங்க சும்மா டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்கம்மா. அதெல்லாம் அப்பா பாத்துக்கிடுவாரு. நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுதான் என் ரத்தம்ன்றது. பாத்தியா என் பிள்ளைங்க என்ன மாதிரி எவ்வளவு தைரியமா இருக்குன்னு. என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்க நம்பிக்கை கூட என் மேல உனக்கு இல்லாம போயிருச்சு, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது. நடுத்தருளையும் போய் நிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த வீட்டுல நம்ம தான் இருக்கணும். இத்தனை வருஷமா அந்த சொத்து நமக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப அந்த லூசு பையன் வந்து எனக்கு சொத்து வேணும்னு கேக்குறான். இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க? என்னங்க, அவனை அந்த அனாதை ஆசிரமத்துல விட்டா பட்னி கலந்து செத்துருவியா? எங்கிட்டாவது அடிபட்டு கூட செத்துருவியா? அங்க சேர்த்து விட்டான். நான் இப்ப என்னடனா ஆலமரம் மாதிரி முளைச்சு நிக்கிறேன். எனக்கு பயமா இருக்குங்க. நீ எனக்கு பயப்படுற? அவன் கேக்குறத கொடுத்துட்டா போச்சு. என்னங்க? பயப்படாதம்மா. அவன் என்ன கேக்குறான்னு அப்பாக்கு தெரியும். அப்பா பாத்துக்கிடுவாரு. இத்தனை வருஷமா எவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனை சும்மாவே விடாதீங்க.
சும்மா விடுறதுக்கு நான் என்ன லூசு பயலா? இவ்வளவு பெரிய சொத்து அதை விட்டுட்டு போக அவனுக்கு மனசு வருமா என்ன? இவ்வளவு தூரம் இங்க வந்து தைரியமா அவன் சொத்து கேக்குறானா? அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. எங்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் 2-3 நாள் தான் டயம் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி தங்கம். என்ன சரி தங்கம், நீங்க குடுக்குற செல்லம் தான் இவ. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்காதீங்க. நைட் டைம்ல இவளுக்கு வெளியே என்ன வேலை? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு அப்பா போலான்னு சொல்லிட்டாரு. நான் கிளம்புறேன். அடியே அடியே பாருங்க, இவளுக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்காதீங்க சொல்லிட்டேன். சரி விடுமா, வெளியே போயிட்டு வந்துருவா. எங்க போறா? 3 பேரும் சேர்ந்து என்னமா பண்ணி தொலைங்க. ஆனா ஒண்ணு, நான் அந்த வீட்ல இருந்து வெளியே போனா அது என் பணமா தான் இருக்கணும். ஏன் அப்படி பாக்குறீங்க? அத என்ன பார்த்து கேட்கணும். கீழே என்ன இருக்கே? சரி இப்ப சொல்லுங்க, ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் எனக்கு பாக்குற உரிமை இல்லையா? இப்படி திங்கிற மாதிரி பார்த்தா விட்டா தின்றுவேன் தான், ஆனா முடியல. எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உங்ககிட்ட தனியா பேச. ஏன் அங்க? அங்கெல்லாம் பேச முடியாது, ஆல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு இப்படியா? யாரும் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீ என் பொண்டாட்டி, யாரு கேட்டாலும் நான் கழுத்துல இருக்க தாலியை எடுத்து காட்டுவேன். பாருங்க நான் கட்டின தாலி இருக்குன்னு. சரி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உனக்கு ஒண்ணு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நீ தான் எனக்கு ஒன்னும் தர மாட்டேன்ற. நானாவது உனக்கு ஏதாவது தரலான்னு பார்த்தேன். அதெல்லாம் நீங்க ஒன்னும் தர வேண்டாம். தர வேண்டாம்? வேண்டாம். சரி அப்பப்போ அவன் தங்கச்சி பூமாரிக்கு கொடுத்துக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு டாக்டர் தானே தர்ஷினி அக்கா, ஏன் இவர் கூட பேசிட்டு இருக்கா? தர்ஷினி அக்கா. ஐயோ பூமாரி. சொல்லு பூமாரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் இவர் கூட பேசிட்டு இருந்தேன். இவரை உனக்கு தெரியுமா? லூசு, என்ன காப்பாத்தினதே இவர் தான். அதான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ஓ ஆமல்ல, மறந்தே போயிட்டேன். ஹாய் பூமாரி. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே உங்க அக்கா சொல்லி கூப்பிட்டாங்க. ஆமல்ல, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? எப்படி பேசுனேன்? சரி வா போலாம். எங்க? வா அங்க போலாம், எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. என்னையா? ஆமா. என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க தெரியல. போய் சொல்லாத பூமாரி. வா, நான் மட்டும் தனியா இருக்க மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா நிக்கிறாங்க. எனக்கு ஜோடி உங்க அக்காவா? ஆமா, எனக்கு ஜோடி தர்ஷினி அக்கா தான். அப்ப எனக்கு ஜோடி யாரு? இவளுக்கு ஜோடியா போயிட்டா எனக்கு ஜோடி இல்லாம போயிருமே. இப்போ நான் பாரு, நீ வந்தாதான் நான் போவேன். ஐயோ கடவுளே, எனக்கு கிடைச்சதே கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரத்தை இவ கூட ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டா போலயே. சரி இரு வாரு. என்ன கொடுத்துறவா? என்ன கொடுக்க போறீங்க? நீ தான் வேணான்ட்ட, அதான் உன் தங்கச்சிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீ போ, நீ தான் வேணான்னு சொல்லிட்டேல. பூமாரி, எதுக்கு அவ்வளவு கூப்பிடுறீங்க? உனக்கு ஒண்ணு கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டியே. அவர் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிருவியா? ஆமா, வாங்குறதுக்கு தானே கொடுக்கறாரு. அவ கிடக்கா, நீங்க வா. இந்த வாரேன். என்ன வாரேன்? பேசாம போடி. உனக்கு கொடுக்கறதா வேணான்ற, எனக்கு கொடுக்கறதுனால கொடுக்க விடு. தள்ளாங்கிட்டு வேண்டாம் பூமாரி. அவ கிடக்க அப்புறம் நான் பிடிச்சவன். நீங்க கொடுங்க. வேண்டாம். என்ன வேண்டாம்? அவ சின்ன பிள்ளை. அது எனக்கு தெரியும். ரெடியா பூமாரி? அப்படி என்ன கொடுக்க போறாரு? ரெடியான்னு கேக்குறாரு. ஏடா குடும்பம் ஏதாவது பண்ணீங்க. ஹாய் டைரி மில்க். இதத்தான் கொடுக்க போறேன்னு இவ்வளவு நேரமா சீன் போட்டுட்டு இருந்தீங்களா? நீ வேற என்ன நினைச்ச? நான் என்னென்னமோ நினைச்சேன். இது எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா, நம்ம 2 பேரும் சேம் ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாத்தியா? அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆமா, என்ன மாதிரி நீங்க ட்ரெஸ் போடுவீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னது? இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணும் போல ட்ரெஸ் போடுவோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, என்ன மாதிரி நான் போட்டிருக்க கலர் யாராச்சும் ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்களுக்கு கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனா சில பேருக்கு இத வாங்குறதுக்கு கொடுத்து வைக்கல. அதான் நீ என் கலர்ல தானே ட்ரெஸ் போட்டிருக்க, அதான் உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி கொடுங்க. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? இவன் அண்ணா பெரியார்னுக்கு இருக்கா? இந்த பிள்ளை என்ன அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது. அப்புறம் எப்படி கூப்பிடுறது? நீ அப்படியே கூப்பிடு மாதிரி. என்ன விளையாடுறியா? எனக்காக டைரி மில்க்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்களை எப்படி கூப்பிடுறேன்னு சொல்லுங்க, அப்படியே கூப்பிடுறேன். இவ ஒரு லூசு. மாமான்னு கூப்பிடணும். மாமா தானே? ஓகே. பைத்தியம். இவ என்னடா அண்ணன் கூப்பிட சொல்றா, இவர் என்னடா மாமான்னு கூப்பிட சொல்றாரு. எப்படி கூப்பிடுறது? சரி, நமக்காக டைரி மில்க்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அதனால மாமானே கூப்பிடுவோம். என்ன ஓகே தானே? ஓகே மாம்ஸ். அட இது கூட நல்லா தான் இருக்கு.
சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டெய்ரி மில்க் சாப்பிடுறேன். அது கோடி கும்பிடு இடத்த காலி பண்ணுதாயே. ஐயோ டெய்ரி மில்க் போச்சு. என்ன மேடம்? ஒன்றும் இல்லை. எனக்கும் டெய்ரி மில்க்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம தான் ரொம்ப பிகு பண்ணிட்டோமே. கொடுக்குறேன்றதையும் வேணாம்னு சொல்லிட்டோம். ஒன்று இருந்துச்சு, அதுவும் போச்சா. என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அம்மா அது எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா, உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். நீ தான் வேணான்னு சொல்லிட்டியே. வேணான்னு சொன்னா அவட்ட கொடுத்துருவீங்களா? பின்ன என்ன பண்ணணும்ன்றா? நீ தான் வேணும்னு ரொம்ப பிகு பண்ண, அதான் அந்த பிளேட்டை கொடுத்துட்டேன். சரி. சொல்லலாம் மேடம். ம். இந்தா. ஐ டெய்ரி மில்க். அம்மா இது எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சோ அது மாதிரி தான் இதுவும் வந்துச்சு. போங்க. என்ன போங்க? பாங்க. எப்படி ரெண்டு வாங்கிட்டு வந்தீங்க? காசு கொடுத்துதான். பாருங்க, காமெடி பண்றேன்னு பேர்ல கோவம் ஏத்தாதீங்க. எப்படி ரெண்டு வாங்கிட்டு வந்தீங்க? எப்படியும் தெரியும் உன் பின்னாடி கொடுக்க மாதிரி ஏதாவது சுத்துன்னு, அதான் தெரிஞ்சதை வாங்கிட்டு வந்தேன். சரியான ஆள் நீங்க. பாக்கறத பாரு லூசு. நமக்கும் இப்படி கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்ல. நல்லாத்தான் இருக்கும். அதுக்கு என்ன, நீ ஆசைப்பட்டுட்டியே, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறது தான் என்னோட வேலை. நீ படிச்சு முடி, அப்புறம் பாத்துக்கலாம். இவன் இங்க நின்று பேசிட்டு இருக்கா, அதுவும் தனியா. தர்ஷினி, தர்ஷினி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னாலம்மா, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். சரி வாமா சாப்பிட போலாம். இங்க போய் சாப்பிடுங்கம்மா, நான் வரேன். கடவுளே, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது என்னது கையில? என்ன சாந்தி, ஏன் பயப்படுறீங்க? என் கூட தானே நின்று பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த பிள்ளையோட பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எனக்கும் என் பிள்ளைக்கு என்ன ஆகும்னு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. என்னப்பா? இல்ல, தர்ஷினிக்கு இதுக்கப்புறம் எதுவும் ஆகாதுன்னு சொன்னேன். நாங்களாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கோம். சரிப்பா. இந்த பிள்ளை என்னமோ நான் மனசுல நினைச்சத கேட்டுட்டு பேசுற மாதிரியே பேசுது. ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. பாவ சரோஜாக்கா நம்ம கூட இருந்தப்பனால துருதுருன்னு அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டுனாலும் திரிப்பாங்க. ஆனா இப்படி போய் சேர்ந்துருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை உமா. ஆமா வினோதினி அக்கா, அந்த அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. நான் இப்படி கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாத நிலைமை ஆகும்னு நான் என் கனவுல கூட நினைக்கல வினோதினி அக்கா. இப்படி நிலச்சரிவுல சிக்கி அவங்க செத்து போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும். ஒரு பெரியவங்களா இருந்து நமக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு மேல நமக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுப்பா? ஆமாக்கா. ஆமாமா, அப்பதான் வந்தேன். இது சரோஜாக்கா தானே? ஆமாக்கா. இவங்க எப்படி உயிரோட வந்தாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாப்பா என்னன்னு கேப்பா. சரோஜாக்கா, சரோஜாக்கா இவரு என்னத்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன இடத்துல? என்ன உமா, என்ன ரெண்டு பேரும் நடைபயிற்சி பண்றீங்களா? நடந்த இடத்துல நடந்துட்டு இருக்கீங்க. சரோஜாக்கா நீங்க சாகல, உயிரோடவா இருக்கீங்க. அடி பாதகத்தை சிரிச்சி, இது என்னடி கேள்வி? உன் கண்ணு முன்னாடி குத்துக்கள் கணக்க நின்னுட்டு இருக்கேன், நீங்க என்ன சாகலையா உயிரோடையா இருக்கீங்கன்னு கேக்குற? நீங்க கேரளாக்கு தானே போயிருந்தீங்க? ஆமாடி, நான் கேரளாக்கு போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லக்கா, வயநாட்டுல நிலச்சரிவு வந்து நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் நீங்க கேரளாக்கு தானே போனீங்க. ஏய், கேரளால வயநாடு மட்டும் தாண்டி நிலச்சரிவு, கேரளா பூரா நிலச்சரிவு கிடையாது. அப்படியா? அப்ப நீங்க நிலச்சரிவுல சிக்கி சாகலையா? உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு? இப்படி குத்துக்கள் கணக்கா நின்னுட்டு இருக்கேன், சாகலையான்னு கேக்குறீங்க. செத்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஆமாக்கா, அந்த மொட்டை பாட்டி இருக்குல்ல, அதுதான் சொல்லிச்சு நீங்க கேரளாக்கு போயிருந்தீங்கன்னு. கேரளாக்கு தாண்டி போனேன், என் சொந்தக்காரங்களை பார்க்க போனேன். அதுக்காக அப்படியே போய் சேர்ந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நல்ல வேலைக்கா, நீங்க வந்துட்டீங்க. நாங்க கூட ரெஸ்ட் இன் பீஸ்னு சரோஜாக்கான்னு போஸ்ட் போடலான்னு இருந்தோம். அதானடி ரெஸ்ட் இன் பீஸ், கேக்கு பீஸா? ஐயோ அது இல்லக்கா, ரெஸ்ட் இன் பீஸ்னா நல்லபடியா உறங்குங்கன்னு போடுறது. நல்லபடியா உறங்கணுமா? ஆமாக்கா, நல்லபடியா தானடி உறங்குறேன். ஐயோ சரோஜாக்கா, நான் வீட்டுல சொல்லல, சமாதியில சொன்னேன். சமாதியில உறங்கணுமா? நான் எதுக்கடி சமாதியில போய் உறங்கணும்? அக்கா, இறந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி வைப்பாங்க. பொங்கடி பொங்கடி எடுவிட்டு சிரிக்கலாம். நல்ல வேலை நான் வந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்க, எனக்கு ஒரு பாடையை கட்டி அதுல ஏத்தி விட்டுருப்பீங்க. அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன். நீ எப்படி பண்ணுவீங்க? நீங்க செத்து போயிட்டீங்கன்னு ஒரு படம் தண்டரா போட்டிருப்போம். சரோஜா, சொல்லு, நீ தானே நான் கேரளாக்கு போனேன், அங்க நிலச்சரிவுல சிக்கி செத்து போயிட்டேன்னு சொன்னது? அடியே என்னடி சொல்ற? நான் எங்க சொன்ன நீ செத்து போயிட்டேன்னு? ஐயோ, கிளவி மாட்டி விட்டுரும் போலக்கா. எஸ்கேப் ஆயிருமா? இருடி, என்ன நடக்குதுன்னு பாப்ப. இவ்வளவுதான் சொல்றாளுங்க.
பாட்டி தான் நீ கேரளாக்கு போகவும் செத்து போயிட்டேன்னு சொல்லிச்சுன்னு அப்படியே வெக்கம் கட்டச்சிருக்கீங்களா? நான் அப்படியே சொன்னேன். ஆமா நீ தானே சொன்ன சரோஜா கேரளாக்கு போயிருக்கானே. சரோஜா கேரளாக்கு போயிருக்கான்னு தானே சொன்னேன். ஆமா கேரளாக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதான் நாங்க நிலச்சேரியில மாட்டி செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சோம். அப்ப கிளவி சொல்லல, நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா என்னடி வாமா, என்ன வாமா, மூஞ்சி கிஞ்சில பேத்து விட்டுருவேன். 2 நாள் ஊருக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு பார்த்தா நான் போயிட்டேனே முடிவு பண்ணிட்டீங்க. நல்ல வேலைடி, நான் தூங்கி இருக்கிறதுல வராம போயிட்டீங்க. விட்டா செத்து போயிருவேன்னு பாடலை எத்தனாலும் ஏத்திடுவீங்கடி. ஐயா அப்படிலாம் பண்ண மாட்டோம். நீங்க மூச்சு விடுறீங்களா உடலையான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் பாடையில ஏத்துவோம். அப்ப நாளா உசாரா இருக்கணும் போலயே. செஞ்சாலும் ஜெயவிங்கடி பீ தச்சிருக்கீங்களா? அந்த சேர்ந்திருக்காளுங்க வேறு ஊருக்கு 2 இப்படித்தான் இருக்கும் போல. ராஜா உன் சொந்தக்காரங்களா நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா இருக்காங்க மாட்ட பாட்டி. அம்மா டிவில அந்த அது இதுன்னு போடுறாங்களே அதெல்லாம் நிஜமா? ஆமா நிஜம்தான். பாவம் அந்த வயநாட்டு மக்க. இப்படியா கடவுளை அவங்களுக்கு சோதனையும் கொடுக்கணும்? ஆமாத்தா பாவம். அப்படியே வீடு மரம் மட்டை அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஆமா ஆமா அவன் சொந்தக்காரங்க இருந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லையாக்கோ? அதெல்லாம் இல்ல. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்கல்ல. ஆமாத்தா குழந்தை குட்டி எல்லாம் அப்படி அப்படி அங்கனங்கன கிடக்கு. பார்த்தா கண்ணில் கண்ணீர் தான் வருது. தோண்ட தோண்ட அப்படியே சனங்களா குவிஞ்சு கிடக்காமே. ஆமா மட்டப்பட்டி வரட்டும். அவன் இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரியாம விட மாட்டேன். அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. அவன் இஷ்டத்துக்கு போறியான், அவன் இஷ்டத்துக்கு வரையான். ஒரு கிளவி இருக்காளே, சாப்பிட்டாளா செஞ்சாலா தூங்கினாலா உறங்கினாலான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பானே என்ன? எப்ப பாரு அந்த எடுவட்ட சிரிக்கு பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன். அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு போன் போட்டு கேட்கணும்னு ஒரு அக்கறை இல்ல. நல்லா இருக்காங்களா செஞ்சாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல. அந்த அளவுக்கு அந்த சிரிக்கு முகத்துல விழுந்து போய் கிடைக்கியான். ஆடா பேராண்டி, இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். வேற எவ்வளையும் இந்த வீட்டுக்கு கொண்டு வருவனே தவிர அந்த சிரிக்கு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. எவ்வளவு திமிரு அவளுக்கு. என் பேரணிய கைக்குள்ள போட்டுட்டு மடக்கியா வச்சிருக்கீங்க. இருக்கு சொகம் இருக்கு அதனால தானடி என் பேரனை மடக்கி போட்டு வச்சிருக்கீங்க. இல்ல ஒரு பிச்சைக்காரா இருந்தா என் பேரனை இப்ப காதலிச்சிருப்பாளா என்ன? மானங்கட்ட சிரிக்கிய ரோசங்கட்ட சிரிக்கிய. அவளுக்கு தான் அறிவு இல்ல. அவளை பெத்தது ஒண்ணு இருக்கே அதுக்குனால அறிவு வேணா? என்ன ஜென்மங்களோ தெரியல. அதுல சொல்லி என்ன என் பேரன் ஒண்ணு இருக்கே அவனை சொல்லணும். அந்தது போனதெல்லாம் காதலிச்சேன்னு சுத்திக்கிட்டு இருக்கியான். ஐயோ கிளவி இங்கதான் நின்னுட்டு இருக்கா. டேய் 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 இங்கதான் நினைக்கிறேன். எதுக்கு இத்தனை டே? உங்ககிட்ட இருக்கிறது வாயா வெறனமும். பேசுடா பேசுவ. ஏன் பேச மாட்டேன்? அவன் மனசை மாத்தணும் தானடா நான் உன்னை இங்க வர சொன்னேன். அவன் மனசாவது மாறுறதாவது. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல இருந்து மாறவே மாட்டான். இது இந்த கிழவிக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்னடா என்னடா புலம்புற? ஒண்ணும் இல்ல. அம்மா அந்த இடட்ட பையன் எங்க இருக்கியா? எங்க போயிருக்கியான்னு யாருக்கு தெரியும்? வாங்கிட்டே சொல்லல என்கிட்டே சொல்ல போறியா? அதானே கூட்டு கலவணி பாருடா நீங்க. அவன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும் ஆனா நீ சொல்ல மாட்ட. ஆமா சொல்ல மாட்டேன். ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. தெரிஞ்சாலும் நீ சொல்ல மாட்டடா. இங்க பாரு பாத்துட்டு தானே இருக்கேன். இதுல சில பொண்ணுங்களோட போட்டோ இருக்கு. எதுக்கு? இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்ல சொல்லு. எதுக்கு? வேற எதுக்கு? கல்யாணம் பண்ணி வைக்கதான். எதுவுமே தெரியாத மாதிரி கேப்பியான். கல்யாணம் அவனுக்கு அதான் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ? அவன் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ தான் கொஞ்சம் கூட மூளையே இல்லாம இப்படி கத்திட்டு கிடக்கு. என்னத்தா அப்பா புலம்பி தொலையுது? டேய் எடுவட்ட வேலை. சொல்லு. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தால் தங்க தேரிலே. எடுவட்ட வேலைக்கு பாட்ட பாரு. நல்லா தெரியுது இதுலயே ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கானு. 100 ஜென்மம் வாழ்ந்திருக்க நூலில் பூவை போலே சேர்ந்திருக்க புன்னகையில் பூ பறிக்க. சிரிப்ப பாரு எடுவட்ட வேலைக்கு. சிரிப்பு கேக்குது சிரிப்பு. இந்த நேரத்துல எங்க போய் யோசிச்சுட்டு வருதா? இவன் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட மாட்டானே. எங்கடா போயிட்டு வரான்? அதுதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப எங்க போயிட்டு வரியா எங்க போயிட்டு வரியான்னு கேட்டீங்களா? அதான் முன்னாடி தானே நிக்கிறேன் கேள. நீயே கேளு. அதுதானே உங்க 2 பேத்துக்கு நான் எடுபடி. எங்கடா போய் தொலைஞ்சிட்டு வர்ற? ஏன் ஆள பார்க்க போனேன், பார்த்த செய்தி பேச போனேன். டேய் டேய் நிறுத்துடா. ஏன் நிறுத்தினா? ஒரு டாக்டர் மாதிரியோட பேசுற, ஒரு படிச்ச பிள்ளை பேசுற பேச்சாதெல்லாம். நான் நல்லா தானடா பேசுனேன். வேற மாதிரி எதுவும் பேசினா என்ன? இல்ல மச்சான். அதானே என்னன்னு பார்த்தேன். 2 ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தானே. அவன மாதிரி தானே இவனும் இருப்பியான். என்னடா சொல்லுடா கிளவிட்ட. நான் நல்லா தான் பேசுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க போயிட்டு வர. அதான் சொன்னேனே கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க பைத்தியமா நீ?
என்ன? இத அவங்கிட்ட கொடுத்து நல்ல பொண்ணா பார்க்க சொல்லு. ஏன் இப்ப பாத்திருக்கவளுக்கு என்ன குறைச்சலாம்? இங்கேறா, இந்த வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரிய மருமகளை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவேனே தவிர இந்த கேடியட்ட சிரிக்கிய மருமகளை கொண்டு வர ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.